விவசாயி ஒரு நாள் காலையில் தான் வயலை நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். விளைச்சல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு வீடு திரும்பினார். வீடு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் ஒரு அழகான நாய்க்குட்டி ஒன்று வந்தது. அதை பார்த்துட்டு, அடக்கடவுளே, இந்த நாய்க்குட்டி என்ன அனாதையும் இங்கே ஒத்தையாக இருக்குது. ஐயோ, இங்கே ஒத்தையாக இருந்தால் மற்ற மிருகங்கள் இதை சாப்பிட்ருமே. அச்சச்சோ, நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு டாம் இருக்கான். இவனை அங்கே கூட்டிகிட்டு போனால் 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்க. அதனால் இவனை இங்கேயே விட்டுட்டு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்புனார். மற்றவங்க யாராவதுக்கிட்ட சொல்லலாம், அவஞ்சனாவது வந்து இந்த நாயை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு அங்கே கிளம்ப. ஆனால் அந்த நாய்க்குட்டியோ அவர் பின்னாடியே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிது. போன நாய்க்குட்டியே அவரை பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அவருக்கு முன்னாடி போச்சு. அப்போ ராமசாமியும், இது என்னது, இந்த நாய் நம்ம கூடயே வருது. சரி, ஓகே, இதை நாம் வளர்த்தலாம். இதுவும் பாவம்தான். என்ன, டாம் சாப்பிட்றது மிச்சத்தை சாப்பிட்டாவே போதும், இதுவும் வளர்ந்துக்கும். ஏன் அனாதையாக தெரியணும் அப்படின்னு அவர் அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு டாம்கிட்ட, டேய் டாம், இது உன்னோட நியூ ஃப்ரெண்டு, இவங்கிட்ட ஜாக்கிரதையாக பழகிக்கோ, வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னாரு. அதுக்கு புது நாய்க்குட்டியோ, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டாம் அண்ணாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு அவர் அங்கேருந்து கிளம்புனார். டாமோ குட்டி நாயை கூப்பிட்டு, நீ யார், எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த குட்டி நாயோ, நான் காட்டுக்குள்ளே ஒத்தையாக இருந்தேன், எங்கள் அம்மாக்கிட்டேருந்து என்னை பிரித்து காட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயா வந்தார், அவர் பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவும் துருன்னு ஓடவும் ஒடியாரவும் பல சேட்டைகளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் நம்ம டாமு ரொம்ப சோம்பேறித்தனமாக படுத்தே இருந்தான். அப்புறம் டாமோ ஒத்தையாக நின்றுக்கிட்டு, என்னது இந்த பையன் இவ்வளோ துருன்னு இருக்கான், இவ்வளோ ஆக்டிவாக இருக்கான், நாம் சோம்பேறியாச்சு, இவன் இவ்வளோ துருன்னு இருக்கான், இவன் இப்படி இருக்கிறத பார்த்தா அந்த ஓனரு நம்மளைய கழிச்சு கட்டிடுவார், இவனை எப்படியாவது இங்கேருந்து துரத்த வேண்டியது தான். டாம் ஒரு நாள் அந்த குட்டி நாயை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, டேய், நீ வீட்டில் இருக்கனால எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நீ ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு ஓடிடு, இல்லைன்னா எனக்கு நிறையா பேர் தெரியும், அவங்கள விட்டு உன்னை கடிக்க விட்ருவேன் அப்படின்னு மிரட்டுச்சு. குட்டி நாயோ ஒத்தையாக நின்றுக்கிட்டு, என்னது இந்த டாமண்ணா இப்படி மிரட்டுறாரு, நான் துருன்னு இருந்தால் இவருக்கு என்ன பிரச்சனை, நான் ஜாலியாக இருக்கேன், அதனால இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, விடு, இந்த வீட்டில் இருந்தால் அவருக்கு பிரச்சனை இருக்கும் போல், நாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம தனியாக வந்து பழகிட்டோம், பரவாயில்ல, அந்த டாம் அண்ணாவால் அதெல்லாம் முடியாது, நாம்ளே தனியாக போய் வாழ்ந்துக்கலாம், நாம் இங்கேருந்து அவருக்கு என்னமோ தொந்தரவு இருக்கும் போல் அப்படின்னு அந்த வீட்டை விட்டுட்டு அந்த குட்டியாயும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தது. இந்த கதையிலிருந்து நம்மளால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒன்று விலகி இருக்கலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம், ரெண்டுமே நல்லது தான் அப்படின்னு தெரிய வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.